வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மென்ட். என்ன அப்படின்னா, நீங்க பிணைங் மக்களாக இருக்கிறீங்க, இல்ல இப்போ பிணைங், தைப்பிங், புக்கிட் மர்தாஜாம் இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்களா இருந்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய எ 7, 8, 9 இந்த 3 நாளு புக்கிட் மர்தாஜாம் மைடின் மால்ல நடக்கிற பாம்பே பஜார் ஒரு ஈவென்ட் பண்றாங்கல்ல, அந்த பாம்பே பஜார் ஈவென்ட்ல 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு எப்போதுமே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எல்லாமே எப்போதுமே ஒரு அறைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சேஃபாவே பதில் சொல்றீங்களே கேள்விகளுக்கெல்லாம், அப்படின்ற மாரி ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல. இந்த அமைப்புல ஜோக்கா சொக்கா பாக்கா டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜோக்கா சொக்கா பாக்கா ஸ்டேஜ்ல வந்து லைவா போகும். கேள்விகள வந்து நீங்க கேட்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். தயவுசெய்து சமீபத்தில ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன். ஜோதிடத்த பற்றியான கேள்வி கேட்கறதுக்கு அடிப்படையான ஒரு ஞானம் வேணும். ஓகேங்களா? இப்ப கொஞ்ச நேரம் முன்னுக்கு ஒரு கமெண்ட் அட்மின் எனக்கு குடுத்திருந்தாங்க. "உச்ச சுக்கிரன் லக்னத்தை பார்க்க, லக்னாதிபதி லக்னத்தில் இருக்க எப்படி இருக்கும்?" அப்படின்னு கேட்டாங்க. இது பாசிபிளா? உச்ச சுக்கிரன் எங்க இருப்பாரு? மீனத்தில இருப்பாரு. ஓகேங்களா? அ லக்னத்த பார்க்கணும்னா புதன பார்க்கணும். புதனும் இவரும் எப்படிங்க இவ்ளோ டிகிரி 180 டிகிரி வித்தியாசத்தில வந்து இப்படி இருக்க முடியும்? லக்னத்தில உச்சமா? உச்சமா லக்னாதிபதி இருக்கணும் அப்படின்னா, உச்ச சுக்கிரன் லக்னத்த பார்க்கணும்னா, அவர் கன்னி லக்னத்த மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? வேற எந்த லக்னத்த இந்த மாரி கேள்வி கேட்காம, அடிப்படையில கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சவங்க மாதிரியான கேள்விகள கேளுங்க. இந்த கேள்விக்கு நான் வந்து சிரிச்சுட்டு போற மாரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப அ இந்த வார சனிக்கிழமை அ ஜூன் 7, 8, 9ஆம் தேதியில நடக்கக்கூடிய பாம்பே பஜார் அ அந்த ஷோல அந்த ஒரு மாதிரியான அ ஒரு பஜார்ல சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு 8ஆம் தேதி 8 மணிக்கு இரவு ஜோக்கா சொக்கா பக்கா டீம் வந்து அங்க இருப்பாங்க. அங்க வந்து கேள்விகள வந்து அவங்களும் கேட்பாங்க, நீங்களும் கேட்கலான்ற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு தான். நம்மளுடைய YouTubeல ஜோதிட விதிகள் சொல்லி ஒண்ணு பண்றோமே, அந்த மாரி ஒரு செஷன் தான் அங்க பண்ண போறோம். ஓகேங்களா? உங்களோட கேள்விகள் இருந்தா எனக்கு தெரிஞ்ச கேள்விய தெரிஞ்சிருக்கிற மாரியான பதில சொல்லப் போறேன். தெரியலன்னா தெரியலன்ற போறேன். ஓகேங்களா? அந்த மாரியான ஒரு விஷயம் தான். விருப்பம் உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க வாங்க. 2வது தயவு செய்து கிஃப்ட் எடுத்துட்டு வராதீங்க. இந்த கிஃப்ட் போற இடத்துலலாம் சில இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா? நீங்க குடுத்துடுறீங்க. அத வந்து நான் வேற மாதிரி அப்படி இப்படின்னா, அதனால கிஃப்ட் வேணாம். நீங்க வந்தா மட்டும் போதும். சரிங்களா? சரி, நேரடியா கேள்விக்கு போயிரலாம். ப்ரோ when our time is bad, will our features, especially face, will look different as ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி என்னன்னா, பேட் டைமா இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து டல்லா இருக்குமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஃபேஸ் வந்து டல்லா இருக்குமான்றத ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருவோமே. நேத்து வந்த ஒரு கேள்வி, என்னோட பேர் சொல்லாம இத பத்தி பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவரு இத பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும், கடகராசிக்காரங்க எல்லாருமே இப்போ ஒரு மாரி டல்லா இருக்கீங்களா? இதுல எந்த கடகராசிக்காரர்கள் அமாவாசைய நெருங்கின அமைப்புல பிறந்திருக்கீங்களோ, அவங்களுடைய முகம் எல்லாம் இப்ப கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஒரு 2 வருஷம் முன்னுக்கு இருக்கிற ஃபோட்டோவையும், இப்போ உள்ள ஃபோட்டோ எடுத்து பாருங்க. உங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளோ டல்லா இருக்கீங்கன்னு. ஓகேங்களா? 2வது விஷயம், எப்பொழுதெல்லாம் ராசி இருளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு ராசியில ராகு இருக்காரு. கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில சனி இருக்காரு. இந்த மாதிரியான இருளான அமைப்புகள் உங்களுடைய ராசியை பாதிக்கும்பொழுது, லக்னத்த பாதிக்கப்படும்போது இல்ல, ராசியை பாதிக்கப்படும் பொழுது, உங்களுடைய முகமும், மனமும் ஒரு மாரியான ஒரு மாற்றத்துக்கு வரும். ஓகேங்களா? ஒரு மாதிரியான டல்லா இருப்பீங்க. உங்கள பார்க்குறவங்க எல்லாம் எரிச்சலா ஆவாங்க. உங்ககிட்ட பேசும்போதே சண்ட போடணும்னு பேசுவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கேட்க மாட்டாங்க. அவங்க ஒண்ணு பேசிட்டு போவாங்க. சும்மா நான் எப்போதுமே விளையாட்டா சொல்லுவேன். டிராஃபிக் லைட்ல நின்னா கூட ஒருத்தர் வந்து ஹார்ன் அடிச்சு உங்கள கத்திட்டு போவாரு. ஏன் கத்திட்டு போறாருன்னு தெரியாதுல்ல. இந்த நிலைமை லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில இருக்கக்கூடிய இருள் கிரகங்கள் குடுக்கக்கூடிய நிலை. உங்கள பார்த்தாலே ஒரு எரிச்சலான ஒரு மனநிலை வரும் எல்லாருக்கும். அதனால தான் இந்த இடத்துல அதிகமா பேசாதீங்க. உங்கள பத்தியான உண்மைய ப்ரூவ் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்றேன்னா, இதன பேஸ் பண்ணி தான் சொல்றது. ஓகேங்களா? நீங்க என்ன பேசினாலும் தப்பா தான் போகும். நீங்க என்ன பண்ணாலும் தப்பா தான் போகும். அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். சரிங்களா? அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு ராசி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதும், லக்னம் பாதிக்கப்பட்டு தசை நடக்கும் பொழுதும், அந்த லக்னத்த கெடுத்தா அந்த தசை நடக்கணும். அப்பயும் உங்களோட உடல் கெடும். உங்க உடம்புல நோய் மாதிரியான அமைப்புகள் வரும். ராசி கெட்டு போயிருக்கிறப்ப, உங்க மனம் கெட்டு போயிருக்கு. நீங்களே டல்லா இருக்கீங்க. சந்தோஷத்த இழந்துட்டீங்க. சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசுறதெல்லாம் கேட்டு இப்ப அப்படியே கண் கலங்குறீங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்துக்குள்ள வந்துரும். சரிங்களா? அப்ப சந்திரன் கெடும் பொழுதெல்லாம் மனம் கெடுகிறது. இது மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.